ஹாய், வணக்கம். வாழ்க்கை ரொம்ப அழகானதாக அமையட்டும். சாப்டர் 3 கர்மயோகா, பகவத்கீதா, வேர்ஸ் 37. ஸோ போன வேர்ஸில் 36 வந்து அர்ஜுனர் ஹேர் அ வெரி வேலிட் கொஸ்டின் விச் இஸ் அ ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் ஈவன் நவ் இன் 2024 தட் இது தப்புன்னு தெரியும் ஆனால் பண்ணாமல் இருக்க முடியல, இது சரின்னு தெரியும் ஆனால் பண்ண முடியல, ஏன் அப்படின்ட்டு. ஸோ இங்கே வேர்ஸ் 37 வந்து Lord Shri Krishna is coming out with an answer for it. What is the answer? We will see now. It says that Shri Bhagavan Uvacha, Bhagavan Uvacham பண்ற என்னன்னா, காமயேஷ குரோதயேஷ ரஜோகுண சமுத்பவः மகாசனோ மகாபாப்மா வித்யேன மிக வைரினம். ஒரு ஸ்லோகாவது அப்படியே கண்டினியூஸ் ஸ்லோவில் படிக்கலாம்னா முடியல, ஏதாவது ஒரு வார்த்தை வந்து படக்குன்னு ஸ்லோ டவுன் பண்ணிடுது. Let's see what is the meaning. It says that what it is lust alone which is actually born in contact with the mood of passion and later transformed into anger. Know this as the sinful, all devouring enemy in this world. அதாவது ஆசையே துன்பத்திற்கு காரணம் அப்படின்னு புத்தர் சொல்றதா இங்கே சொல்றது, லஸ்ட் தாங்க எல்லாத்துக்கும் காரணம். காமயேஷ குரோதேஷ, காமம் நிறைய இடத்துல நம்ம பார்த்துருப்போம். நமக்கு தெரிஞ்ச காமம்னா அப்படியே மூடி ஏறுறது தான், நத்திங் நெகட்டிவ்ங்க. காமம் அப்படின்னா செக்ஷுவல் டிசையர் அப்படிங்கிறது தான் வந்து ஜென்ரிக்கான மீனிங். அதாவது காலங்கள் மாற மாற தழுவி வந்து பல அர்த்தங்கள் மாறும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சில வார்த்தைகளுக்கு உண்டான அர்த்தம் மாறி போச்சு. அதில் வந்து காமம் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா இட் இஸ் டினோட்டிங் ஒன்லி செக்ஷுவல் டிசையர் நவ் இன் கலியுகம். பட் காமம் இஸ் ஆக்சுவலி எனி டிசையர், ஆசை தட் இஸ் கம்மிங் அவுட், அதை வந்து காமம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு விஷயம் நல்லதுன்னு தெரியும் ஆனால் அதை பண்ண முடியல, ஒரு விஷயம் வந்து தப்புன்னு தெரியும் ஆனால் அதை அவாய்ட் பண்ண முடியல. இது ரெண்டுக்கும் மூல காரணமாக இருக்கிறது வந்து காமம், ஆசை. இந்த ஆசை தான் வந்து ஒரு ஆஸ்பெக்டில் வந்து கோபமாக மாறுது அப்படின்னு சொல்கிறாங்க. Interpretation. One interpretation that I could see is, I remember reading it some time back that நம்மளுக்கு வந்து நிறைய விதமான பசி இருக்கும். ஏதோ ஒரு ஹிந்தி படத்தில் நானா பட்டேகர் அனில் கபூர் will see the heroine and see that உடம்புக்கு நிறைய விதமான பசி இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ there are different layers of our consciousnessல நம்ம வந்து வயிற்றுக்கு ஒரு பசி இருக்கும், நல்லா சாப்பிடணும்டா, வயிறு நிறைய சாப்பிடணும். அண்ட் நம்மளுடைய ஜனனேந்திரியம் ஆர் ரீப்ராடக்டிவ் ஆர்கனுக்கு உண்டான பசி இருக்கும், தட் இட் நீட்ஸ் டு ப்ரொக்ரியேட் அண்ட் ரீப்ரொடியூஸ் அப்படின்னு. நம்மளுடைய மனசுக்கு ஒரு பசி இருக்கும், எனக்கு வந்து எமோஷன்ஸ் நிறைஞ்ச உறவுகள் வேணும் அப்படின்ட்டு. நம்மளுடைய அறிவுக்கு ஒரு பசி இருக்கும், ஏதாவது ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்டா அப்படின்னு. நம்மளுடைய ஜீவாத்மாவுக்கு ஒரு பசி இருக்கும், எப்படியாவது நான் அந்த பரமாத்மாவோட சேர்ந்துடணும்டா, ஐக்கியமாயிடணும்டா அப்படின்னு. Actually speaking, the moment a Jivatma is attached to a mortal body, it is actually longing to merge itself with the Paramatma. அந்த ஒரு லாங்கிங், அந்த ஒரு ஆசை, அந்த ஒரு பசி, அந்த ஜீவாத்மாவுடைய பசி தான் when the Jivatma is
caged inside the ego, the mortal human body, sensual expectation வெளிப்படுது அப்படின்னு சொல்லலாம், தாராளமாக சொல்லலாம். I remember reading நிரஞ்சனோபாக்யானம் நினைக்கிறேன் பாகவதத்தில். That also something goes on a conversation between a ஜீவாத்மா and பரமாத்மா தான். அது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது தாராளமாக சொல்லலாம். ஏன்னா லஸ்ட், ஆசை, காமம் is something which is more powerful, which is actually one driving force for us to live. ஆசை இல்லை அப்படின்னா மனுஷன் வாழறதுக்கு அர்த்தமே இல்லைல்ல. எப்படி இந்த பவர், எப்படி ஆசைக்கு இவ்வளவு வீரியம், ஒரு இவ்வளவு கிராவிட்டி, தட் இஸ் ஆக்சுவலி ஒரு பக்கம் பின் லாடனையும், இன்னொரு பக்கம் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனையும், ஒரு பக்கமும் ஒபாமாவையும், இன்னொரு பக்கம் ஒசாமாவையும், ஒரு பக்கம் டெஸ்லாவையும், இன்னொரு பக்கம் ராமானுஜரையும், இந்த மாதிரி மனுஷங்கள், ஒரு பக்கம் அலெக்சாண்டரையும், ஒரு பக்கம் ஹிட்லரையும், த மேக்ஸிமம் பாசிபிள் பொட்டென்ஷியலாக ஒரு மனுஷனால் வாழ முடியுது அப்படின்னா அவனுக்குள்ளே இருக்கிற துளிர் விட்டுண்டே இருக்கிற ஆசை தான் காரணம். ஆப்வியஸ்லி ரைட். வாட் இஸ் ஒன் டிரைவிங் ஃபோர்ஸ் ஃபார் கம்ப்ளீட் செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் ஆஃப் ஹியூமன் பீயிங் அப்படின்னா பசி தான். அந்த மாஸ்லோஸ் தியரி ஆஃப் ஹைரார்கியில் கூட பார்த்தோம் அப்படின்னா ஒரு லேயருக்கு ஒரு மனுஷன் போக 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 அவனுடைய பசி அதிகமாயிட்டே வருது. தட்ஸ் வாட் த ஃபோர்ஸ். அந்த ஆசைக்கு ஏதாவது ஒரு சோர்ஸ் இருக்கணும்ல. அதுக்கு எங்கேருந்து இந்த மாதிரி பவர்? இந்த மாதிரி கேள்விகளுக்கெல்லாம் பதில் தேடணும் அப்படின்னா தான் இந்த மாதிரி இன்டர்பிரிட்டேஷன் வருது. தட் ஜீவாத்மா, ஒரு ஜீவாத்மாவுக்கு பரமாத்மாவோட ஒன்று ஆயிடணும், ஐக்கியம் ஆயிடணும், டிசால்வ் ஆயிடணும் அப்படிங்கக்கூடிய ஆசை இருக்குது. தீராத ஆசை, பசி, வெறி, இது எல்லாமே மார்டல் லாங்குவேஜில் சொல்லலாம். அந்த ஜீவாத்மாவுடைய ஏக்கம், பிகாஸ் என்னோட ஐ யூஸ் டு டெல் இன் ஒன் ஆஃப் மை சீரீஸ் ஆஃப் காட் ஃபேக்டரில் ஒரு இதில் சொல்லியிருப்பேன், வி ஆர் ஸோ லக்கி தட் வி ஆர் born as a human being because even the God, ராமாவதாரத்தில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். எஸ் 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 ஆக்சுவலாக மனித பிறவி எவ்வளவு புனிதமானதுரா, எவ்வளவு ஒண்டர்ஃபுல்லானதுரா, நாமளும் ஒரு தடவை வாழ்ந்து தான் பார்ப்போமே அப்படின்னு எத்தனையோ கடவுள் அவதார புருஷர்களாக வந்திருக்காங்க. அவ்வளவு புனிதமானது, அவ்வளவு ஒண்டர்ஃபுல்லானது, அவ்வளவு மிராக்குலஸான ஒரு பிறவி தான் இந்த மனித பிறவி. பீயிங் born as a human being irrespective of the religion, caste, race and all that. You're born as a human being அப்படின்னா you are actually a miracle that has happened in the பிரபஞ்சம். இந்த மிராக்கிள் எக்கச்சக்கமாக இருக்கிறதுனால அதோடைய வேல்யூ நமக்கு புரிய மாட்டேங்கிறது மட்டும்தான் ரியாலிட்டி. பிகாஸ் ஈவன் த ஜீவாத்மா விச் இஸ் கேஜ்டு இன்சைட் அவர் ஹியூமன் பாடி இஸ் ஆக்சுவலி ட்ரையிங் டு எக்ஸ்பிரஸ் இட் செல்ஃப் த்ரூ த சென்சரி பர்செப்ஷன் டு ரீச் த பரமாத்மா அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா நம்ம எல்லா சென்ஸையும் ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய ஜீவாத்மாவுடைய எனர்ஜி எங்கே தான் ஃப்ளோ ஆகும்? சென்ஸை ஸ்டாப் பண்ணிட்டோம்னா சக்கரா மூலமாக ஃப்ளோ ஆகும், உடம்புல இருக்கிற சக்கரா. ஆல் தட் வி நீட் டு see that is something different, but the ஜீவாத்மா somehow tries to express itself. அந்த ஜீவாத்மாவுடைய ஆசை இப்படி சொல்லலாங்க வந்துருச்சுங்க. அந்த பரமாத்மாவோட ஒன்று சேரணும் அப்படிங்கக்கூடிய ஜீவாத்மாவுடைய ஆசை, அந்த ஜீவாத்மாவுடைய லாங்கிங் ஈகோயிஸ்டிக் சென்சுவல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மூலமாக வெளியில் வரும்போது நம்மளுடைய ஆசாபாசங்களாக வெளியில் வருது. இல்லை, அது சென்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மூலமாக வெளியில் வராமல் அது இன்டர்னல் எனர்ஜி மூலமாக தன்னை வெளிப்படுத்தும் போது சக்ரா எனர்ஜி கான்செப்ட் நிறைய தெரியாது. ஸோ தட் இஸ் த ஒன்லி பாசிபிலிட்டி, பிகாஸ் த எனர்ஜி விச் அவர் செல்ஸ் பாடி is producing, our body is not having enough capability to handle the energy which it is generating. That's why it is always expelling out all the energies.
in terms of secretions and in terms of our desire as well. So early death of Swami Vivekananda or Adi Shankarar, அது எல்லாத்துக்குமே வந்து இதுதான் ஒரு காரணம் அப்படின்னு கூட படித்த ஞாபகம் இருக்குது. இன் ஷார்ட், லஸ்ட்டு தான் எல்லாத்துக்கும் காரணம். அந்த லஸ்ட்டுக்கு எங்கேந்திரா இவ்வளோ பவர் அப்படின்னா, அந்த லஸ்ட்டுடைய சோர்ஸ் வந்து உள்ளே இருக்கிற ஜீவாத்மாலேருந்து வருது. உள்ளே இருக்கிற ஜீவாத்மாவுக்கு வந்து பரமாத்மாவோட ஒன்று சேரணும் அப்படிங்கக்கூடிய ஒரு லாங்கிங் இருக்குது. அந்த லாங்கிங் வந்து ஈகோயிஸ்டிக் மார்டல் பர்சனாலிட்டி மூலமாக வெளிப்படுத்தும் போது அது ஒரு சென்சுவல் பசியாக வந்துடுது. It is at our choice to consciously see that இந்த பசியுடைய ஆணி வேர் வந்து ஜீவாத்மா லெவலில் இருக்குது. அந்த ஜீவாத்மா லெவலில் இருக்கக்கூடிய பசிக்கு நம்ம தீனி போட்டுட்டோம் அப்படின்னாலே இவென்ச்சுவலி அந்த பசி வந்து இட் will not get dechannelized into sensual pleasure expectation அப்படிங்கிறத வந்து நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ last video, right? When the energy is flowing, what is it you are going to do? நம்ம வந்து சென்சுவல் லெவலில் நம்மளுடைய லைன் ஆஃப் டிசிப்ளினை வரையக்கூடாது. நம்ம வந்து நம்மளுடைய நேச்சர் குணாதிசயங்கள் லெவலில் நம்மளுடைய லைன் ஆஃப் டிசிப்ளினை வரையணும் அப்படிங்கிறது வந்து இந்த ஸ்லோகாவில் வந்து எண்ட் ஆகிற மாதிரி இருக்குல்ல, எனக்கு அப்படி தோணுது. அதாவது ஜீவாத்மாலேருந்து ஒரு ஆசை வருது, அந்த ஆசை வந்து குணாதிசயங்களை தாண்டி தான் சென்சுவல் ப்ளஷரை நோக்கி போனதில் என்ன சொன்னோம், நம்ம வந்து சென்சுவல் ப்ளஷரில் வந்து நீ எண்டு கட்டு போடாதப்பா, எண்டு கட்டை வந்து குணாதிசயங்கள் லெவலில் நம்ம போடணும். we need to change our energy composition so that it is channelized properly அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ if our energy composition is channelized properly, eventually it will start feeding the hunger of the jivatma rather than feeding the hunger of our senses. ஏன்னா நம்ம குணாதிசயங்கள் லெவலில் வந்து டிசிப்ளினை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னாலே ஹங்கர் அட் த லெவல் ஆஃப் சென்சரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து கம்மியாயிடும். So the only option is to feed the expectations or the pasi of Jivatma with a lot of food. It is required for that. What is that food அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அங்கே தான் பிரம்ம வித்யாவோட கான்செப்ட் வரும். பட் அதெல்லாம் நம்ம அடுத்த லெவலில் பார்க்கலாம். பட் ஃபார் நவ் we understood that lust, desire is the reason. And the source of our lust is, it is coming from our Jivatma. That's why it is so much powerful. Samala, what is it we need to do? We need to decide. That's it. Verse 37. அடுத்தது verse 38. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.